குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த அப்டேட் அண்ணா யூனிவர்சிட்டி இது குறிப்பாக வந்து ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆனப்போ அப்டேட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ அப்டேட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மே 2024 ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக செப்டம்பர் லாஸ்ட் வீக் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ பப்ளிஷ் ஆகி ஒரு 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஓகேங்களா? ரொம்ப நாள் ஸ்டூடெண்ட்ஸு எதிர்பார்த்துருந்த அந்த ரிசல்ட்டு, இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஸோ அண்டு ஃபைனல் இயர் அரியர் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த வித்தல்ட் ஆன எல்லாருக்குமே ரிசல்ட்லாம் பப்ளிஷ் ஆகிருந்துச்சி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆல் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹாப்பியான அப்டேட் கிடச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் வந்து இந்த அப்டேட் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்குறவங்களாம் ஆல் பாஸ் ஆகிருக்கீங்களோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ பேர் ஆல் பாஸ் ஆகிருக்காங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இந்த அப்டேட் அப்படியே ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா WH1 அண்டு WH13 வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க எங்களுக்கு எப்போ வந்து இது வித்தல்டு மாறும்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த அப்டேட்டே கொடுக்குறேன். WH1 வந்து தெரியும், மால் ப்ராக்டிஸ்க்காக சஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்படுவாங்கன்னா சஸ்பெக்ட்னா சந்தேக அடிப்படையில் தான் வித்தல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்ட பேர் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஓகேங்களா? WH13 சுத்தமாக பயப்பட தேவையில்லை. நீங்கள் பே பண்ண எக்ஸாம் ஃபீஸ் காலேஜ் கட்டாமல் இருப்பாங்க. ஒன்ஸ் கட்டிட்டால் உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டவுட்டுக்காக தான் நான் மெயினாக கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆல் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செமஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்கேஸ் 1 or 2 அரியர்ஸ் விழுந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீவேல்யூஷனில் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா.